Then fourth one வந்து find the non-parametric form of the vector equation and Cartesian equation of plane passing through the one point and perpendicular to this plane and parallel to this line. இப்போ நல்லா யோசிங்க, டயக்ராம் காமிக்கிறேன். ஃபோர் சம் டயக்ராம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிளேன் ஈக்குவேஷன் எனக்கு வேணும். அந்த பிளேன் இந்த பாயிண்டில் பாஸ் ஆகி போகுது. அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு பிளேன் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த பிளேனுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது. படம் பாருங்கள், டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம ரெக்வயர் பிளேன் ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகி போகுது. இது கொடுத்துட்டாங்க அவங்களே கிவன். அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு பிளேன் கொடுத்தான். இந்த பிளேனை பெர்பெண்டிகுலர் இது. ஸோ பிளேன் ஈக்குவேஷன் x + 2y - 3z = 11 இருந்தால் ஒரு பிளேன் ஈக்குவேஷன் என்ன எடுக்கலாம்? பெர்பெண்டிகுலர் எடுக்கலாமா? எடுங்க. அப்போ இங்கே இருக்க பெர்பெண்டிகுலர் வந்து i வெக்டார் + 2j வெக்டார் - 3k வெக்டார். அதான் n வெக்டார். ஆக்சுவலாக n வெக்டரோ இல்லை d வெக்டரோ. அந்த d வந்து இப்படி இருக்குமா? இல்லை b வெக்டார், ஏதோ ஒரு வெக்டர் இப்படி இருக்கும். ஆனால் இப்படி இருக்க பெர்பெண்டிகுலர் வெக்டார் கீழே இருக்க பிளேனுக்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. புரியுதா? நல்லா கவனிங்க. இது எனக்கு வேணும். இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன் கொடுக்குறாங்க. இந்த பிளேன்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா பெர்பெண்டிகுலர் வெக்டர் எடுத்துக்கலான்றேன். ஸோ பெர்பெண்டிகுலர் வெக்டர் எடுத்தோம்னா அந்த பெர்பெண்டிகுலர் வெக்டர் வந்து இந்த பிளேனுக்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஸோ i + 2j - 3k. அதாவது ஓகேவா? ஸோ இது b வெக்டர். ஓகே. அடுத்து ஒரு லைன் கொடுத்துருவாங்க. இந்த லைன் ஈக்குவேஷன் தான் இருக்குது. இதுலேருந்து கீழே டினாமினேட்டர் மட்டும் தூக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து another parallel vector. ஸோ 1 point 1 parallel and another parallel. So 1.2 parallel vector. Right. Same idea. Form r vector = a vector plus b vector plus c vector. Same work. ஓகேவா? நான் parametric form. சேம் ஐடியா தான். ஓகேவா? இங்கே மறக்காமல் r.b × c - a.b × c போட்டுக்கோங்க. இதை பாக்ஸாக கூட செய்யலான்றேன், பார்த்துக்கோங்க. அப்படி செய்யலை, பாக்ஸ் எடுத்தால் தப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஃபார்ம் போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது சொன்ன பாக்ஸ் போட வச்சு டாட்டு கிளாஸ்னால் பாக்ஸ் கூட போடலாங்க. அதை செஞ்சுருக்காங்க. ஓகே. அடுத்தது 6.44 என்னன்னா, ஃபைண்ட் த நான் parametric ஃபார்ம் Cartesian ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் பிளேன் பாசிங் த்ரூ 2 points அண்ட் parallel to the line. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு parallel vector வேணும். அப்போ கீழே தூக்கலாமா? தப்பு, மிஸ்டேக். ஏன்? இங்கே ஒய்க்கு முன்னாடி 2 இருக்குது. அப்போ 2வை காமன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் டிவைடில் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள். இங்கே இந்த 2வை காமன் எடுத்துகிட்டு y + ½ ஆயிரும். இல்லை இந்த 2 கேன்சல் ஆகிடும், 1 ஆயிரும். இப்போ வந்து இதுதான் வந்து டினாமினேட்டரில் பேரலல், மேலே வந்து மேலே இருக்கிறதுலாம் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு தேவை ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, ஒரு parallel vector வேணும். parallel vector டினாமினேட்டர் வேணும். அப்போ டினாமினேட்டர்லேருந்து தூக்குங்க. டினாமினேட்டரில் 1 1 - 1 இருக்குது. இதுதான் parallel vector. ஸோ a வெக்டர் ஓவர் ஆல்ரெடி 1 பாயிண்ட் ஓவர், தென் 2 பாயிண்ட் ஓவர். ஏன்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஓவர், தென் 1 parallel vector. 1 parallel vector தான் c வெக்டர். ஓகேவா? அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் ஒரு parallel vector ஃபார்ம் பண்ண r வெக்டர் = a வெக்டர் + s bracket of b - a tc. ஸோ b - a பிலேருந்து a சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் இங்கே எழுதுங்க. ப்ளஸ் 2t × c வெக்டர். c வெக்டர் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதான் அது நான் parametric ஃபார்ம் r - a.b b - a × c. அப்போ இதை பாக்ஸாக கூட சினிமா செய்யலாம், இல்லை இதை மட்டும் சினிமா செய்யலாம். b - a × c. b - a ஆன்சர் இந்த இருக்குது. இப்போ தான் பார்த்தோம். இந்த இருக்குது. இதுதான் b - a × c. c வெக்டர் வந்து ஆன்சர் இப்போ தான் பார்த்தோம். c வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ b - a × c ஓவரா ஆன்சர் இது வருது. வந்த பிறகு எப்பயும் போல ஆஸ்யூஷுவல் r - a .b - a × c இருக்குது. இதுக்கு பதில் அப்ளை பண்ணிடுங்க. ஏக்கு பதில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இதை கொண்டு வந்தீங்கன்னா r வெக்டார் டாட் இது ஈக்குவல் டு r வெக்டார் டாட் இது மைனஸ் இது டாட் இது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கா அதில்? ஓகே. ஸோ b - a × c. ஓகே, ஆல்ரெடி செஞ்சதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ டாட் ப்ராடக்ட் r வெக்டார்லேருந்து இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள், மைனஸ் a வெக்டார்லேருந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ வந்து r வெக்டர் டாட் இது மைனஸ் இது டாட் இது. அப்போ நான் இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணோம்னா i j j k k மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்திருக்கு. இப்போ r டாட் சம்திங் ஈக்குவல் டு ஒரு நம்பர் வருது 3ன்னு வந்திருக்கு. இது வெக்டார் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன். ஆருக்கு போல் xi + yj + zk செஞ்சுட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதுன்றாங்க. ஓகேவா? r சம்திங் டாட் மைனஸ் இது டாட் இதுனா i j j k k பண்ணுவீங்க. ஆன்சர் வந்து 3 வருது. அந்த 3 எங்களுக்கு கொண்டு போயிருங்க, முடிஞ்சு. கார்ட்டீசியன் இதுலேருந்து டெவலப் பண்ணிடலாம், தனியாலாம் போக தேவை. ஸோ
ஸோ xi + yj + zk டாட் ப்ராடக்ட் பண்ணால் போதும் ஜஸ்ட்டு. ஸோ ஈஸியாக முடிஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்னன்னா, ஃபைண்ட் த parametric form of the vector equation and Cartesian equation of the plane passing through the 2 points and perpendicular to the plane. ஸோ இந்த பிளேனில் தான் ஃபைன் பண்ண போகிறோம். இந்த பிளேனில் 2 பாயிண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பிளேன் இன்னொரு பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அதோட வெக்டர் வந்து இதாக இருக்குது 3i + 3j இருக்குது 2i + 6j + 6k. ஓகே, இதுதான் பர்பண்டிகுலர். இந்த பர்பண்டிகுலர் இந்த பிளேனுக்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் ஆல்ரெடி ஓவர், இன்னும் ஒரு பேரலாக தான் செய்யலாம்னு சொன்னேன், அதான் செஞ்சுருக்கேன். ABC then formula r vector equal to a vector plus s bracket of b minus a plus tc vector. Same idea follows as எங்கே b minus இல்லை நான் parametric vector formula. ஓகே, r vector equal to a plus s bracket of b minus a c இருக்கு tc இருக்கு. இப்போ b minus a ஆன்சர் வந்து b ஏ சப்ட்ராக்ட் பண்ணி போகலாம். சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் இங்கே வந்துருச்சு. இந்த ஆன்சர் தான் இங்கே வரப்போகுது b minus a. ஓகேவா? ஸோ அதுவும் அதே தான், r டாட் b minus a cross c மைனஸ் a டாட் b minus a cross c. ஓகேவா? இதாக இருக்கும் r minus a டாட் b minus a cross c ஈக்குவல் டு 0. இது சிம்பிளை பண்ணோம்னா இது டாட் இதுன்னு மாறும், மைனஸ் இது டாட் இதுன்னு மாறும். ஓகே, ரைட். இப்போ எனக்கு தேவை b minus a cross c வேணும். ஓகே, இதுதான் இங்கே இருக்குது, அதனால் இது வேணும் எனக்கு, அதனால் அதை செய்கிறேன். b minus a c செஞ்சால் ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து r மைனஸ் சம்திங் மைனஸ் இந்த மைனஸ் எப்படி இருந்துச்சு? கரெக்டு தான். ஓகே, ஆர் மைனஸ் எங்கே இருக்குது? ஃபார்முலா வந்து இந்த இருக்குது, ஆர் மைனஸ் ஏ டாட் இதுன்னு இருக்குது. ஆர் மைனஸ் ஏ போகிறதுக்கு முன்னாடி ஆர் டாட் இது மைனஸ் ஏ டாட் இது. அப்போ ஆர் டாட் பி இந்த இது வந்துருமா? மைனஸ் இதே தான், இதே நம்பர் வரும். டாட் இந்த இருக்குல்ல, எங்கே இருக்குது ஃபார்முலா? இந்த இருக்குது, b minus a cross c இருக்குது. ஸோ r minus a, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவல் டு b minus a. b minus a னா b a சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் இருக்குன்னு ஆல்ரெடி எழுதி வச்சிருப்போம் நம்ம. b minus a ஆன்சர் இங்கே இருக்கும், இதாக இருக்குது b minus a. ஸோ b minus a ஓகேவா, எழுதியாச்சு. டாட் c இதாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் பண்ணுங்கள், ஒரு ஆன்சர் வருது. அந்த பிறகு இங்கே கொண்டு போயிருங்க. இதோட நான் பேரமெட்டிக் முடிஞ்சு. அடுத்து கார்ட்டீசியன் ஆருக்கு போல xi + yj + zk போட்டு சால்வ் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ xi + yj + zk போட்டு i jj kk பண்ணோம்னா ஆன்சர் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து இது ஒரு மெத்தடா, இது ஒரு ஐடியா. இல்லைனா இப்படி வரலாம். ஆன்சர்லேருந்து வரணும் தேவையில்ல. டிமன் சிம்பிள் போட்டு 2 பாயிண்ட் தானே, x - x1 y - y1 z - y1 x2 - x1 y2 - y1 z - z1. ஸோ இதுதான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து z - x z tends to x இங்கே இருக்குது. சாரி, x - 2 போட்டு அடுத்து இதோட வேல்யூ, y - 2 போட்டு இதோட வேல்யூ, z - 7 போட்டு இதோட வேல்யூ செஞ்சலாம்ல. ஓகே, இதில் மிடில் மட்டும் நெகட்டிவ் வரும். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன். Find the parametric form of the vector equation and the Cartesian equation of the plane passing through the 2 points and parallel to the straight line passing through the points 2, -1, -3 and -1, 5, 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபோர்த் வந்து 2 பாயிண்டில் பாஸ் ஆகி போகுதுப்பா. அட் த சேம் டைம் ஒரு parallel vector வேணும். அதுக்கு பதில் இது கொடுத்துருக்காங்க, parallel to the straight line passing through the points 2, 1, 1, -3 and -1, 5, 8. ஓகேவா? இதுதான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே 6.7ல் செகண்ட் சம்மா, சாரி 6.7ல் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் தான் சொல்கிறேன் எவ்வளவும். ஸோ பேராமெட்ரிக் கேட்டிருக்கேன், வெக்டார் கேட்டிருக்கேன், 2 பாயிண்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சு. அண்டு parallel to the straight லைன்னா இந்த பிளேன் வந்து இந்த இன்னொரு லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் through 2 பாயிண்ட்ஸ். அப்போ இந்த 2 பாயிண்ட் ஜாயின் ஒரு லைன் வரும், அந்த லைனுக்கு parallel vector இருக்குன்றாங்க. அந்த லைன்லேருந்து ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா லைன்லேருந்து parallel vector எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். அதை மட்டும் எடுங்க, அவ்வளோதான். அப்போ கார்ட்டீசியன் மாற்றுங்க. பாருங்கள் தேர்ட் சம். ஸோ இதுதான் கிவன் பிளேன், 2 பாயிண்டில் பாஸ் ஆகி போகுது. ஒரு லைனுக்கு பேரலாக இருக்குது, அந்த லைனோட parallel vector இதுக்கு பேரலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஏபி ஓவர், ஓகேவா,
இப்போ இந்த லைன் எப்படி இருந்துச்சுன்னா 2, 1, -3, 4, 5, -8 இருக்குது. ஸோ -1, 5, 8 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ண லைன் வரும் x-2/3. இது எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னா 2 ஃபார்மா x-1 டிவைட் பை x-1, y-y1/y2-y1, z1 டிவைட் பை z2-z1. ஸோ அந்த ரூல் படி செஞ்சிங்கன்னா ஓகேவா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் 2 பேரல் இருக்குது, ஒரு பேரல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபார்முலா வந்து இதான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஓகேவா. சரி இப்போ வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்மா r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் ப்ளஸ் s பிராக்கெட் ஆஃப் b - a ப்ளஸ் c வெக்டார் எழுதியாச்சு. அப்படியே b - a ஆல்ரெடி ஓவர் கரெக்டாக இங்கே தான் முடிஞ்சிருக்கும். b - a இந்த இடத்துல முடிஞ்சிருக்கல, இதான் எழுதிலாம் பார்த்து ஓகேவா. அடுத்து கார்டீசியனா, அடுத்து வந்து என்னது கார்டீசியன் வந்து டிடர்மினன்ட் சிம்பல் போட்டு x - x1 y - y1 ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ண போதும். x - x1 வந்து இது இங்கே இருக்குது. x1 ஆன்சர் வந்து 3, 2, 1 இங்கே இருக்குது, அந்த இருக்குது a வெக்டர் ஓகேவா. ஸோ அதே தான் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ரிப்ளேஸ் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஃபைனலாக ஈக்குவேஷன் வருது பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம்மில் டிடர்மினன்ட் போட்டு செஞ்சுருக்கேன். ஏன் போன சம்மில் நான் வந்து டிடர்மினன்ட் போடாமல் நான் பேராமெட்ரிக் போனேன்னா அவன் கேட்டிருந்தான் கொஸ்டின்லேயே நான் பேராமெட்ரிக் தென் கார்டீசியன் கேட்டிருந்தான். அப்போ நான் பேராமெட்ரிக் ஒரு ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டு அப்புறம் இதுலேயே வரேன் ஓகேவா. ரைட் பார்த்துக்கோங்க. இப்போ இது முடிஞ்சிருக்கு 4th சம் ஓவர். தென் 5th சம் ஃபைன் த parametric form of the vector equation Cartesian in the plane containing the line this one and perpendicular to the plane this one. ஓகே இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிற பிளேன் வந்து ஒரு லைனை கண்டெயின் பண்ணியிருக்கு, ஒரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்குது. டயக்ராம் பாருங்கள், இதாக இருக்குது. நம்ம ஃபைன் பண்ண போகிற பிளேன் இதுதான் கீழே இருக்குது. ஓகே இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு பிளேன் இருக்குது. இந்த பிளேனில் இது கொடுத்துட்டாங்க. ஓகே இது அதாவது எங்கே இருக்குது, இதுதான் பிளேன். அந்த பிளேனோட வெக்டார் கொடுத்துட்டாங்க. அந்த பிளேன் இன்னொரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் கொண்டு வந்தாங்க, அந்த பிளேன் தான் இது. அப்போ இதிலேருந்து எங்கே இருக்குது, இதுதான் இந்த சம்மா. ஸோ இந்த பிளேன்லேருந்து என்ன எடுக்கலாம்னா n வெக்டர் தான் I + 2j + k ஓகேவா, அதான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஏரியாச்சு பார்த்துக்கோங்க. சாரி இந்த இருக்குது I + 2j + k. இதான் வந்து இந்த பிளேன் ரெக்வயர்ட் பிளேன் இங்கே இருக்குப்பா, டிக் பண்ணிக்கலாம். இதான் ரெக்வயர்ட் பிளேன், இது அவங்க கொடுத்த பிளேன். இது பெர்பெண்டிகுலர் இருக்குனாங்க. இந்த பிளேன்லேருந்து என்ன எடுக்கலாம், இது எடுக்கலாம் ஓகேவா. இது வந்து எங்கே இருக்குன்னா சி வெக்டர்ன்றது பேரலல் வெக்டராக இருக்கும், பிளேன்லேருந்தே எடுத்திருக்காங்க. பிளேன் ஈக்குவேஷன் கொஸ்டினை பாருங்கள், பிளேன் ஈக்குவேஷன் கொஸ்டினை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே இந்த இருக்குல்ல, இதுதான் பெர்பெண்டிகுலர் பிளேன். இதுதான் இதுலேருந்து எதாவது n வெக்டர் எடுத்துட்டாங்க. அடுத்து இது ஓகேவா. இதுலேருந்து என்ன எடுக்க போகிறோம், பிளேன் கண்டெய்னிங் திஸ் லைன் ஓகேவா, இதான் இருக்குது.